நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீட் சம்பந்தமாட்டு நீங்கள்லாம் கேட்கும்போது இங்கே வச்சு நான் சொல்லுகிறேன், தயவு செய்து மாணவர்கள் ஏமாறாதீர்கள். நீட்டு கட்டாயம் வந்தே தீரும். இந்த அரசியல்வாதிகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க படிக்காம விட்டீங்கன்னா ஏமாற போறது மாணவர்கள் தான் அப்படின்னு நீட்டு தேர்வுக்கு முன்பாகவே நான் இதெல்லாம் பேசிடுவேன். எது கட்டாயமாக நடக்காதுன்னு உறுதியா தெரியுமோ, தெரிஞ்ச பின்னாடி நீ தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நிரந்தர விலக்குன்னு வந்திருக்கிறாங்க. இந்த நிரந்தர விலக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. வந்ததுன்னு சொன்னா அதே போல தமிழ்நாடு மாணவர்களுக்கு அழிவும் கிடையாது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்து அறிவிப்பு குறித்து மத்திய அரசிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடாநிலையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 212வது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பண்ணன், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 489 பயனாளிகளுக்கு 2,89,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தமிழக அரசு விவசாயிகளுக்கு என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 3,54,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி ஆய்வு பணிகள் மேற்கொண்டதையும் நினைவு கூர்ந்தார். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்து அறிவிப்பு குறித்து எந்தவித கடிதமும் வரவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பள்ளிக் கல்வித்துறை சிறப்பான முறையில் பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதைப் போல மத்திய அரசு எந்த கடிதங்கள் வாயிலாகவும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வுகளை பற்றி எங்களுக்கு கடிதங்கள் இதுவரையிலும் வரவில்லை. வந்தால் அதை பற்றி பின்னால் உங்களுக்கு விளக்க. சசிகலாவின் ஆலோசனையின் பேரில் ஆட்சியை நடத்துவதாக கூறியது தொடர்பாக பதில் அளிக்குமாறு முதலமைச்சர் மற்றும் 4 அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் எம்எல்ஏ தாமரைக்கனியின் மகன் ஆனழகன் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், காமராஜ் ஆகியோர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவை நேரில் சென்று பார்த்ததாகவும், தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து சசிகலாவிடம் பேசியதாகவும் பேட்டி அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த செயல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 188வது ஷரத்திற்கும் ரகசிய காப்பு உறுதிமொழிக்கும் எதிரானது என தெரிவித்திருந்தார். இதற்கு முதலமைச்சரும் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காதது அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் உள்ளதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியான சசிகலாவின் ஆலோசனையை கேட்பதாக கூறிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தாம் அனுப்பிய மனுவை ஆளுநருக்கு அனுப்பி வைக்க சபாநாயகருக்கும் சட்டப்பேரவை செயலருக்கும் உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முதலமைச்சர் மற்றும் 4 அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எம்எல்ஏக்கள் அதிமுக அம்மானி பக்கம் இருந்தாலும் தொண்டர்கள் தங்கள் பக்கம்தான் இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மட்டுமே அதிமுக அம்மானியின் பக்கம் இருப்பதாக கூறினார். அதிமுக அம்மா அணியினர் ஊழலரசை நடத்தி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் துரோகம் இழைப்பதாக ஓபிஎஸ் குற்றம் சாட்டினார். அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தங்களுக்குள் மோதல் இருப்பது போன்று நாடகம் ஆடுவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திய தொண்டர்களும் எங்கள் பக்கம், 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் 2417 நிர்வாகிகள் மட்டுமே அவர்கள் பக்கம் என்றுதான் நிலைமை இருக்கிறது. உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளின்படி, மக்களாட்சி தத்துவத்தின்படி மக்கள் இயக்கமாகவும் மக்களாட்சியாகவும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா குடும்பத்திற்கு மட்டும் இது இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு குடும்பத்தினுடைய இரும்பு பிடிக்கலும் சிக்காமல் ஜனநாயக முறைப்படி இயக்கம் நடைபெற வேண்டும் தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை என்பதை தெரிவித்துள்ளது.
எடப்பாடி அணியிலிருந்தும் டிடிவி தினகரன் அணியிலிருந்தும் தங்களிடம் 5 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான SP சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் புதிய தொழிற்சங்கம் தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெறவில்லை என நடிகர் கமல்ஹாசன் கூறியதில் தவறு இல்லை என்றும் தெரிவித்தார். எடப்பாடி அணியும் வராங்க, தினகரன் அணியும் வராங்க, 2 பேரும் பேசுறாங்க. அது டீலிங் என்ன கேட்டாலும் தர்றோன்னு சொல்றாங்க. ஆமாம், அவிட விட்டு நாம் ஓபிஎஸ் தலைமையில் மதுசூதனை இவங்க தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம அவிட விட்டு தாக்கல் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க எடப்பாடி எல்லாருமே சேர்ந்து அவிட வீட்டில் சசிகலா தான் பொதுச் செயலாளர், தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர்னு அவிட விட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்க நாடகம் தானே ஆடுறாங்க. கூவாத்தூரில் பேசினதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு. கூவாத்தூரில் ரேட்டு பேசினாங்க, அதுலேருந்து தப்பி வந்ததாக சொல்லி அவர் சரவண எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்ததுனால தான் 122 பேர் அங்கே நிற்கான். இதாக எங்கேனாலும் சொல்ல முடியும், சாட்சியாக கூடட்டும், இல்லை எதனாலும் கூடட்டும், எதனாலும் கூடட்டும், நிரூபிக்க முடியாத அளவில் அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சேகர் ரெட்டியுடன் நெருங்கி பழகிய ஓபிஎஸ்க்கு ஊழல் பற்றி பேச அருகதை இல்லை என நாஞ்சில் சம்பத் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் டிடிவி தினகரனை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதுள்ள எடப்பாடி அரசு ஊழல் அரசு அப்படின்ட்டு ஓபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு ஓபிஎஸ் அந்த சேகர் ரெட்டி கூட இருந்தவர் தானே? அந்த உரிமை அவருக்கு இல்லை என்பதை விட அந்த அருகதையே அவருக்கு இல்லை. வேறு வழி இல்லாமல் ஒரு தர்ம சங்கடத்தில் செய்தியாளர்களை சந்தித்தால் ஏதாவது சொல்லித்தீர வேண்டிய கட்டாயத்தில் ஓபிஎஸ் இருக்கிறார். வேறு அவரிடத்தில் எதுவும் இல்லை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக எந்த விசாரணையையும் சந்திக்க தயார் என அப்பல்லோ குழும தலைவர் பிரதாப் ரெட்டி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை தனியார் விடுதியில் நடந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த நாட்களில் 71 நாட்களும் தான் சென்னையிலேயே இருந்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் தவறாக எந்த சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை என்பதை பலமுறை தெரிவித்துவிட்டதை சுட்டிக்காட்டிய பிரதாப் சி ரெட்டி இது தொடர்பாக எந்த விசாரணை நடத்தினாலும் அதனை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். சினிமாவாட்டி சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நானே 71 days மெட்ராஸில் இருந்தேன். ஸோ we do everything, there is nothing wrong in the treatment. நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் because we have done the best. தமிழகத்தில் இன்று ஆடிப்பெருக்கு பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. காவிரியில் தண்ணீர் இல்லாததால் டெல்டா மாவட்டங்களில் களை இழந்து காணப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உள்ள KRP அணையில் ஆயிரக்கணக்கானோர் நீராடி பூஜை செய்தனர். இதற்காக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. ஆற்றில் நீராடிய பின்னர் பெண்கள் உடை மாற்ற போதிய இடம் இல்லாமல் சிரமப்பட்டனர். ஆடி 18ஆம் நாளையொட்டி சத்தியமங்கலத்தை அடுத்த பண்ணாரியம்மன் கோவிலுக்கு ஈரோடு, கோவை, நீலகிரி மற்றும் கர்நாடகாவில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தனர். கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் தங்க வீணையும் வைத்து தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். தலையாடி கொண்டாடும் புதுமண தம்பதிகள் தீபமேற்றி வழிபட்டனர். திருவிடைமருதூர் அணைக்கரை கொள்ளிடமாற்றில் குட்டையில் தேங்கிய தண்ணீரில் அருகே ஏராளமான பொதுமக்களும் புதுமண தம்பதிகளும் வழிபாடு நடத்தினர். குட்டையில் 60க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளதால் பொதுமக்கள் குட்டையில் இறங்காதவாறு வனத்துறையினர் குட்டையின் கரையோரம் வலைகளை கட்டியிருந்தனர். மேலும் ஒலிபெருக்கி மூலமும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. காவிரி ஆறு மணல்மேடாக காட்சியளித்ததால் தஞ்சையில் ஆடிப்பெருக்கு விழா கலை இழந்து காணப்பட்டது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருவையாறு காவிரி கரையில் அதிகாலை முதலே புதுமண தம்பதிகளும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்களும் குவிந்தனர். காவிரி புஷ்ய மண்டப படித்துறையில் தண்ணீர் இல்லாததால் ஆழ்துளை கிணறு மூலம் கிடைத்த தண்ணீரை பயன்படுத்தி வழிபட்டனர். ஆடி 18ஐ மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாட வேண்டிய புதுமண தம்பதிகள் காவிரியில் தண்ணீர் இல்லாததால் மிகவும் மனவேதனையுடன் வீடு திரும்பினர்.
திருப்பள்ளத்துலேருந்து வந்திருக்கோம். கல்யாணம் ஆனது திருவையாறு தான். முன்னாடியிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்து தண்ணி காவிரியில் நிறையா ஓடும். ஆனால் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இல்லைனாலும் வர சந்ததிகளுக்காவது இங்கே வந்து தண்ணி கிடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். அரசாங்கம் வந்து அதுக்கேற்ற முடிவு எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். இப்போ தான் ஆடி 18க்காக வந்திருக்கோம். காவிரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே. சின்ன வயசில் நான் பார்க்குற பொழுதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கூட்டமும் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே சுத்தமாக இல்லை. பரமத்தி வேலூர் காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்களும் பொதுமக்களும் புனித நீராடி பூஜை செய்து தலையில் தேங்காய் உடைத்து வழிபட்டனர். புதுமண தம்பதிகள் மாங்கல்ய பூஜை செய்து காவிரி தாயை வழிபட்டு வீட்டில் வளர்த்து வந்த முளைப்பாரியை காவிரி ஆற்றில் விட்டு சுமங்கலி பூஜை செய்து தாலி பிரித்து கட்டினர். ஆண்டிப்பட்டி அருகே நடிகர் தனுஷ் பயன்படுத்திய கேரவனுக்கு பொது மின்சார கம்பத்திலிருந்து திருட்டுத்தனமாக மின்சாரம் திருடப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்துரங்கபுரத்தில் உள்ள தனது குலதெய்வ கோவிலான கஸ்தூரி மங்கம்மாள் கோவிலுக்கு குடும்பத்துடன் சுவாமி கும்பிட நடிகர் தனுஷ் சென்றிருந்தார். பின்னர் அதே கிராமத்தில் அவரும் அவரது குடும்பத்தினரும் ஓய்வெடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கேரவனுக்கு மின்சார கம்பத்தில் இருந்த பெட்டியிலிருந்து மின் வாரிய அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் மின்சாரத்தை திருட்டுத்தனமாக பயன்படுத்தியது தெரியவந்தது. இதற்கு அக்கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்ட ஆண்டிப்பட்டி உதவி மின் பொறியாளர் ராஜேஷ் மின் திருட்டில் ஈடுபட்டதை உறுதி செய்தார். பின்னர் கேரவனில் உள்ள மின்சார பயன்பாட்டை கணக்கெடுத்து 15,731 ரூபாய் அபராதம் விதித்தார். இந்த அபராதத்தை கேரவன் பொறுப்பாளர் வீரப்பன் உடனடியாக செலுத்தினார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணத்தில் நடிகர் அஜித்குமார் சிலை திறக்கப்பட்டது. நடிகர் அஜித்குமாரின் திரை உலக பயணத்தின் 25ஆம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் கும்பகோணத்தில் உள்ள அஜித் ரசிகர் மன்றங்கள் ஒன்று சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4 அடி உயரத்திற்கு கண்ணாடி இழை நார்களால் நடிகர் அஜித்குமாருக்கு சிலை செய்துள்ளனர். இந்த சிலையை திருமண மண்டபம் ஒன்றில் நடிகர் இமான் அனாச்சி இன்று திறந்து வைத்தார். இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். மணப்பாறை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிகள் இருவரின் சடலம் இருப்பு பாதை அருகே மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்த ரதிதேவி, செல்வி ஆகியோர் நேற்று மாலை பள்ளியிலிருந்து வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் தட்டாரப்பட்டி எனும் இடத்தின் அருகே ரயில்வே இருப்பு பாதையில் 2 மாணவிகளின் சடலம் கிடப்பதாக தகவல் வந்தது. இதனையடுத்து மாணவிகளின் சடலத்தை மீட்டு ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவிகளின் சடலம் அருகே வாக்குமூல கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. அக்கடிதத்தில் தங்களது தற்கொலைக்கான காரணம் குறித்து மாணவிகள் எழுதியிருப்பதாக கூறப்படுகிறது. ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஆனி விஜயா, துணை கண்காணிப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்டேஷனில் புகார் கொடுத்து அவங்களெல்லாம் தேடி பார்த்துட்டு காலை சுமார் 8 மணி போல் இந்த 2 பெண்மணிகளின் சடலங்கள் வந்து ரயில் தண்டவாளத்தில் பக்கத்தில் இருந்ததாக யாரோ தகவல் சொல்லி இப்போ நாங்களும் இந்த இடத்த வந்து பார்த்துருக்கோம். இது ஸ்கூல் பசங்க, பெண் மாணவி உள்ளது. 2 பேரும் அடிப்பட்டனால அவங்களோட இறப்பில் ஏதேனும் சந்தேகம் இருக்குது என்றது அவங்க உறவினர்களும் சொல்கிறாங்க. எங்களுக்கும் அந்த திசையில் வந்து நாங்கள் வந்து புலனாய்வு செய்துட்டு இருக்கிறோம். காலையில் எங்களுக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி உங்கள் 2 ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பிள்ளை எடைக்காட்டனூருக்கு தெற்கால ரயில் ரூட்டு ஓரமாக கிடக்குறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து தங்கவேலுங்கிறவர் இந்த பேக்கு வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் இந்த ட்ராலிக்கு கீழே கிடந்தது. அதில் ஜாமெட்ரி பாக்ஸில் ஒரு லெட்டர் கிடந்ததான், ரதிதேவி கைப்பட எழுதினது. இதற்கிடையே மாணவியர் தற்கொலை குறித்த கடிதத்தை பள்ளி தலைமை ஆசிரியர் எடுத்து மறைத்துள்ளதாக கூறி உறவினர்கள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவிகளின் மரணத்திற்கு காரணமாக கருதப்படும் +2 மாணவர்கள் 3 பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு மாணவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜரான அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று மாலை 6 மணியளவில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் 5வது முறையாக ஆஜரானார்.
ஏப்ரல் 7ஆம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் விஜயபாஸ்கர் வீட்டிலிருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக வருமான வரித்துறை அலுவலகத்தில் விஜயபாஸ்கர் 4 முறை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அவரது மனைவி மற்றும் சகோதரர் ஆகியோரும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி உடனான பண பரிவர்த்தனை குறித்து விசாரணை நடத்துவதற்கு இன்று நேரில் ஆஜராகும்படி வருமான வரித்துறை சார்பில் மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. இதனையடுத்து இன்று ஆஜரான அவர் சுமார் 2 மணி நேர விசாரணைக்கு பின்னர் 8 மணியளவில் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். வருமான வரித்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் மேற்கொண்டு விசாரணைக்கு அழைத்தால் ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை அதனால் அந்த சோதனைக்கு நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பை, விசாரணைக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கின்றேன். என்னை பற்றி ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் வந்த அனைத்து வதந்திகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன் என்பதை உங்களோடு தெரிவித்தேன். போலி ஆவணங்கள் மூலம் பணம் பறிக்க முயன்றதாக சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் மீது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து சார்பில் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் பணம் பறிக்க முயன்றதாக சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் மீது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து சார்பில் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து சார்பில் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் வேந்தர் மூவி சார்பில் பச்சமுத்து 7.5 கோடி ரூபாய் பணம் வாங்கியதாகவும் அதை திருப்பிக் கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் ககன் போத்ரா, சந்தீப் போத்ரா ஆகியோர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் ஊடகங்கள் மூலமாக தனது புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது 1 கோடி ரூபாய் மற்றும் 2 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு தான் கையெழுத்து போட்டது போல போலி காசோலைகளை தயாரித்து போத்ரா மற்றும் அவரது மகன்கள் தன்னை மிரட்டுவதாகவும் பச்சமுத்து தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே போத்ரா மற்றும் அவரது மகன்கள் மீது 4 புகார்கள் கொடுக்கப்பட்டு அதில் 3 புகார்களில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது 5ஆவதாக போத்ரா மற்றும் அவரது மகன்கள் மீது மற்றொரு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஜிஎஸ்டி வரி அமைப்பு முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு துறைகளில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக நாட்டின் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை தரக்கூடிய காப்பீட்டு துறைகளில் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். காப்பீட்டுத்துறை இந்தியாவில் குறைந்த மக்களே காப்பீட்டின் அவசியம் அறிந்து அதில் முதலீடு செய்து வருகிறார்கள். 129 கோடி பேர் கொண்ட மக்கள் தொகையில் 45 கோடி மக்களே முதலீடு செய்துள்ளனர். இந்தியாவில் காப்பீட்டுத்துறைக்கு மிக பெரிய அளவில் சந்தை இல்லாத நிலையில் காப்பீடு பாலிசிகளுக்கு அதிக அளவில் வரி விதிப்பது தேவையில்லாத ஒன்று என்றும், அப்படி அந்த வரியால் வரக்கூடிய வருமானம் வெறும் 6500 கோடி ரூபாய் என்பதால் வரியை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். ஜிஎஸ்டி முறையால் வரிகள் குறையும் என்று அரசு தீவிரமாக பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இன்சூரன்ஸ் துறை அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கின்றனர். உலகின் பெரும்பான்மை நாடுகளில் ஆயுள் காப்பீடு மீது சேவை வரி கிடையாது. அமெரிக்காவில் கூட பல மாநிலங்களில் இந்த வரி விதிக்கப்படுவதில்லை என்கிறார் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர்கள் சம்மேளன நிர்வாகி சுவாமிநாதன். இந்தியாவில் கார்ப்பரேட் டாக்ஸ் என்பது 30% என்றால் கூட வசூலாகுவது என்பது எஃபெக்டிவ் டாக்ஸ் என்பார்கள். அது வெறும் 23% தான். அந்த 7% என்பதை நீங்கள் கணக்கு பார்த்தால் அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் வரும். ஆனால் இன்சூரன்ஸ் மீது போடக்கூடிய இந்த சேவை வரி மூலமாக ஏற்கனவே வந்தது வெறும் 6500 கோடி ரூபாய் தான். 6500 கோடி ரூபாய் வசூலிப்பதற்கு அரசிற்கு வேறு வழியே இல்லை என்று சொல்வதை நாம் நம்ப முடியவில்லை. ஆகவே சாமானிய மக்கள் மீது, நடுத்தர மக்கள் மீது வரியை சுமத்துவது என்பதைத்தான் இவர்கள் பொருளாதார பாதையாக கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இது. மத்தியில் பாஜக அரசு 2014 பொறுப்பேற்ற பிறகு இன்சூரன்ஸ் மீதான சேவை வரி 12.36% இருந்தது. பிறகு அது 14% மாறியது. கடந்த பட்ஜெட்டில் 15% மாற்றப்பட்டது. தற்போது ஜிஎஸ்டி முறையால் 18% உயர்ந்துள்ளது. காலமுறை காப்பீடு, மருத்துவ காப்பீடு, குழு காப்பீடு திட்டங்களில் தனிநபருக்கான பிரீமியம் ஆகியவற்றின் மீது நேரடியாக 18% வசூலிக்கப்படுவதால் காப்பீட்டுத் துறையில் முதலீட்டின் ஆர்வம் குறையவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 40 கோடி பாலிசிதாரர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடமெல்லாம் வரி வசூலிப்பதன் மூலம் பிற்காலத்தில் பாலிசி விற்பனை என்பது குறையும்.
எனவே இந்த நிறுவனத்தினுடைய லாபம் குறையும். அப்படி லாபம் குறைகிறது என்றால் அரசுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை இந்த நிறுவனத்தால் வழங்க முடியாது, பாலிசிதாரருக்கான பாதுகாப்பையும் வழங்க முடியாது. எனவே ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி போன்றது இந்த வரி விதிப்பு. ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு தேவையான நிதி ஆதாரத்தை மறுக்கின்ற வேலையை இது செய்யும், இன்னொரு பக்கம் பாலிசிதாரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குறதுக்கு மறுக்கும். எனவே தான் நாம் கோருகின்றோம் இந்த வரி விதிப்பை அரசாங்கம் கைவிட வேண்டும். காப்பீட்டுத் துறையில் எந்த ஒரு சேவைக்காக பாலிசிதாரர் கட்டணம் செலுத்தினாலும் அதன் மீதும் 18% GST விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பொது இன்சூரன்ஸிலும் 3வது நபர் காப்பீடு, சாதாரண மக்களின் வாகனங்களுக்கான பிரீமியங்களும் உயர்ந்துள்ளன. தனியார் காப்பீட்டுத்துறை மற்றும் பொருளாதார நிபுணர்களும் காப்பீட்டுத்துறை மீதான வரியை நீக்க வேண்டும் என்றும் அல்லது குறைந்தபட்ச வரியை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. வரி விலக்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது, சால சிறந்தது. ஏன்னா அது இன்னும் ஒரு ரீச் ஏற்படுத்தும். நிறைய மக்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டும். அதுவும் இந்தியாவில் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்க விஷயம் அண்டர் பெனிட்ரேட்டட் மார்க்கெட். இன்னும் இன்சூரன்ஸ் அவ்வளோ ஃபுல்லாகவே பெனிட்ரேட் ஆகலன்னு சொல்லும் போது வரி விலக்கெலாம் இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா பல வளர்ந்த பொருளாதார நாடுகளில் பார்த்திங்கன்னா வரி விலக்கு இருக்குது. ஒருவேளை வரி விலக்கு கொடுக்க முடியலனா கூட இன்னும் கொஞ்சம் வரியை குறைச்சா அது மக்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஆயுள் காப்பீட்டுத்துறை போன்ற ஒரு அத்தியாவசிய துறைக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்து. ஆயுள் காப்பீட்டை வரி விதிப்பிலிருந்து பல நாடுகளும் விலக்கி வைத்திருப்பதற்கு சமூக பாதுகாப்பு மற்றும் பாலிசிதாரர்களின் சேமிப்புகள் முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. அரசின் நீண்டகால திட்டங்கள் ஆதார தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே காப்பீட்டுத் துறையில் பிற நாடுகளைப் போலவே இந்தியாவிலும் காப்பீட்டுத்துறை மீதான வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக் மற்றும் சூர்யாவோடு சுபாஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை. நடிகர் ரஜினி மற்றும் தயாரிப்பாளர்களின் வேண்டுகோளை ஏற்று பெப்சி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்படுவதாக அதன் தலைவர் RK செல்வமணி கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பெப்சி தயாரிப்பாளர் சங்கம், அரசு பிரதிநிதிகள் என முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாளை சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்த RK செல்வமணி, நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தயாரிப்பாளர்கள் அளித்த உத்தரவாதத்தின் பேரில் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்படுவதாகவும் நாளை முதல் பெப்சி ஊழியர்கள் பணிக்கு திரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறோன்னு அரசாங்கம் உறுதி கொடுத்துருக்கு. நாங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனையை பேசி முடிச்சு தரோன்னு உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. அந்த அரசாங்கத்தோட உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் ரஜினி சார், கமல் சார் போன்ற மூத்த கலைஞர்கள் இது போன்ற முடிவால் இரு சாராருக்கும் பாதிப்பு ஏற்படுவதால் இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க. திரைப்படத்துறையின் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு முக்கிய கலைஞர்களும் வேண்டுகோள் வச்சுட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர் கூட வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவர்கள் அனைவரோட உத்தரவாதத்தின் பேரில் நாளை முதல் நாங்கள் பணிக்கு செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதற்கிடையே பெப்சி தொழிலாளர்களை மட்டுமே பணியில் அமர்த்துமாறு நிர்பந்திக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாருடனும் படப்பிடிப்பை தொடருவோம் என்றும் நாளைய பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சோலார் பேனல் மோசடி வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவின் அறிக்கை கேரள அரசிடம் 2 மாதங்களில் அளிக்கப்பட உள்ளதாக கேரள நடிகையும் சோலார் பேனல் மோசடி வழக்கில் தொடர்புடையோருமான சரிதா நாயர் தெரிவித்துள்ளார். கோவை காற்றாலை குறித்த 26 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் கோவை மாவட்ட குற்றப்பிரிவினர் கடந்த 2009ஆம் ஆண்டு பதிவு செய்த வழக்கு தொடர்பாக 6வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கேரள நடிகை சரிதா நாயர், ரவி ஆகிய 2 பேர் ஆஜராகினர். இது தொடர்பான வழக்கை வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி ஒத்திவைத்து நீதிபதி ராஜவேல் உத்தரவிட்டார். மோசடி வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சரிதா நாயர், தமிழக வழக்கில் தமக்கு எந்தவித மிரட்டலும் இல்லை எனவும் கேரள வழக்கில் எப்போதும் போல மிரட்டல்கள் உள்ளதாக தெரிவித்தார். சோலார் பேனல் மோசடி வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கம் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக CBCID-யிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சரிதா நாயர் கூறினார். அந்த விஷயம் எல்லாமே நான் என்னோட கேரளா கம்ப்ளைண்ட்ல CBCID கம்ப்ளைண்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ த என்கொயரி வில் do that. Okay. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.